என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். யாருடைய ஜனம்? இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய ஜனங்கள் சொல்றாரு. ஏன்? அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையினால என் ஜனங்கன்னாரு, நான் எனக்கென்று தெரிந்து கொண்டவர்கள்னாரு. அந்த ஜனங்கள் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவில்லாமை, இந்த கற்றுக்கொள்ளுதல் இல்லாத சொல்லல. இந்த உலகத்துல போய் ஸ்கூல்ல படிச்சு புக்கை படிச்சு அதை சொல்லல. யார இந்த நாலேஜ் என்னன்னா தேவனை பற்றிய அறிவு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகுறாங்க? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு சங்காரத்துக்கு? இல்ல destroyed. இன்னைக்கு அவர்கள் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வர. அப்போ அழிவு வருகிறது என்றால் இந்த அழிவுக்கு என்ன காரணம்னா அறியாமை காரணம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் வியாதியில இருக்கிறது நம்முடைய அறியாமை. பலவீனத்தில் இருக்கிறது நம்முடைய அறியாமை. நம்ம வாழ்க்கையில எப்படி தவறான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அந்த அறிவுக்குள்ள வரலன்னு அர்த்தம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் டிஸ்ட்ராய்டாக இடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஏன் தவறான ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கிற குணத்தை காட்டிலும் மோசமான குணம் இருக்கு. ஈவில் தாட், ஈவில் காரியம் ஏன் இருக்கு அப்படின்னா அவர்கள் என்ன செய்யல? அறிவில்லை. நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுமா? இந்த போக்கஸோட நின்னுருது சபை. இந்த போக்கஸோட ஒரு ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றேன், பைபிள் வாசிக்கிறேன், அதோட நின்னுருது. விசுவாசிகள் நின்று விடுகிறார்கள். ஆனா தேவன் இன்னொன்றும் அதுல சித்தம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அதோட நிறுத்திடக்கூடாது. பாருங்க, காலகட்டத்தில் ஒவ்வொரு சபைகள் வந்துச்சு. பேப்டிஸ்ட் அப்படின்னா என்னன்னா அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கரஸ்மேட்டிஸ் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷை கிடைச்சவொடனே எல்லாம் நின்றுச்சுட்டாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் உனக்கு இல்லைன்ட்டு. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காரியத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்துச்சு. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறது எல்லாம் மார்ட்டின் லூதருக்கு பின்னாடி வந்ததெல்லாம் இருந்தாங்க, மிஷினரிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுவிசேஷ ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் ஹீலிங் வந்துச்சு, பல காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை பிடித்து கொண்டு ஒன்றை மேன்மைப்படுத்தி வாழ்றது சபை கிடையாது. எல்லா காரியத்தையும் பிடித்து கொள்வது தான் சபை. தேவன் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனால் இன்றைய சபை ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தள்ளுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு வெங்காயம் வேண்டாம், எனக்கு பூண்டு வேண்டாம், இந்த பிள்ளைங்க தள்ளுதில்ல, எனக்கு கீரை வேண்டாம், மண்டையிலே கொட்டணும். நமக்கு எல்லாம் வேணும். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் அவருடைய வார்த்தையில் என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாம் எனக்கு வேணும். அப்போ இந்த ஒன்றை ரிஜெக்ட் பண்ணுறதுனால என்னாங்கன்னா ஒரு சபை துதிக்கிறதுல ரொம்ப பவராக இருக்கு, ஒரு சபை வேர்டில் இருக்கு, ஒரு சபை வரங்கள்ல இருக்கு, ஒரு சபையில் கேரக்டர் தான் இருக்கு, மற்ற எதுவுமே இல்லை. நமக்கு எல்லாம் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தம். அப்ப ரட்சிக்கப்படுகிற ஒரு நிலைமை, அது ஒரு குரூப் செய்யறாங்க, காஸ்பிள் மீட்டிங் செய்யறாங்களா, கன்வென்ஷன் செய்யறாங்களா, நல்லது. இப்போ இங்க நான் காஸ்பிள் மீட்டிங் செய்ய முடியாது. இப்போ நான் காஸ்பிள் ப்ரீச் பண்ண முடியும். காஸ்பிள் ப்ரீச் பண்ணால் கண்டிப்பாக பிசாசு ஆடும், கண்டிப்பாக ஹீலிங் ஆகும், ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதை கொண்டு வந்து இங்கே பேச முடியாது நான். ஏன்னா அது ஒரு நிலைமை, அதுவும் செய்யணும், அது தொடர்ந்து கண்டினியூ போயிட்டே இருக்கணும். அது ரட்சிக்கப்பட்டவங்களை அடுத்த கிரேடுக்குள்ளே கொண்டு வரணும். என்னன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு.
அது சும்மா தன்னால வந்துடாது. சத்தியத்தை அறிகிற அறிவு ஒன்று நீங்க படிக்கணும், வருஷக்கணக்காக படிக்கணும், பைபிளை படிக்கணும். அப்படி படித்து வர்றது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை உண்டாக்குறதுக்குனே தேவன் சிலரை வச்சிருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை எங்க உண்டு பண்றாரு ஆவியானவர்? சபையில உண்டு பண்ற. வாரம் வாரம் உங்களுக்கு என்ன பண்றாரு? இன்ஜெக்ட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறாரு. அது ஒரே நாள்ல வந்துடாது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு ஒரே நாள்ல வராது. சத்தியம்னா என்ன? அவருடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக. இயேசுதான் சத்தியம். அப்ப சத்தியத்தை நீங்க அறிகிற அறிவை அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை வாசிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், இதுக்கு ஒரு பிரயாசப்படணும். இதுக்கு உங்க மனதை உங்க சரீரத்தை டிசிப்ளின் பண்ணணும். அதனால தான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சத்தியம் உங்களை 8:32 யோவான் 8:32 சத்தியத்தை எல்லாம் சொல்லுங்க அறிவீர்கள். நீங்க தோட்டக்காரன் அறிஞ்சீங்கன்னா சத்தியத்தை அறிய முடியாது. ரவி அப்படின்னு நீங்க அறிய முடியாது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அறிவு தான் அறிவு. அதை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தில் தான் விடுதலை. இந்த பைபிளை தலைமாட்டில் வச்சுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் 4 பேருக்கு காமிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பெரிய சிலுவை இங்கேருந்து இங்கே வரைக்கும் தொங்க விட்டாலும் சரி, தரையில் தேஞ்சிட்டு வந்தாலும் சரி, அந்த சிலுவை உங்களை மாற்ற போகிறது கிடையாது. மாற்றம் ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. நீ விடுதலை ஆகணும்னா சத்தியத்தை நீ அறியணும். பரிபூர்ணமான விடுதலைக்குள்ள நீங்க வாழணும்னா. இல்லைன்னா சிலர் என்னன்னா கொஞ்சம் விடுதலைக்குள்ள வாழ்வாங்க, கொஞ்சம் விடுதலை இல்லாமல் வாழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் அந்த அமாவாசை கூட்டத்துக்குலாம் ஓடுறவங்க. அவங்க தான் அந்த ஆசீர்வாத கூட்டத்துக்குலாம் ஓடுவாங்க. அங்கே ஓடின ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு, சார்ஜாக இருந்துச்சு. அடுத்த வாரம் என்னம்மா பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, பஸ் ஆகி போச்சு. ஓடுறதுல இல்லை, உட்காந்து வாசிக்கிறதுல இருக்குது. சபையில் உட்காந்து கேட்கறதுல இருக்கு. ஏன்னா வேதவசனம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தோட்டக்காரன் சொன்னால் அது மரியாள் இயேசு உயிரோடு எழும்போது போய் பார்த்தா. அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி பேசினாலாம். பாருங்க, இயேசு அறிகிற வரைக்கும் யாரோ வழிபோக்கன்னு நினச்சிட்டு பேசிட்டு போகிறாங்க எம்மாவூர் சீஷர்கள். அவர் இயேசு என்று அறிந்த போது அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. அதை அவங்க கையில் வாங்கின உடனே இயேசு என்று அறிந்தால் அவர் மறைஞ்சு போனார். அப்புறம் தான் சொல்கிறாங்க, அவர் பேசும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இயேசுவை வழிபோக்குற மாதிரி பார்க்குறீங்களா? கைடு கிடையாது, அவர் அதுக்கும் மேலானவர். அப்போ நீங்கள் சத்தியத்தை எப்படி அறியலாம்னா, உட்காந்து நிருபங்களை நிறைய வாசிக்கணும். பழைய ஏற்பாடை நம்ம வாசிக்கிறோம், நான் சங்கீதத்தை வாசிக்கிறேன், நான் நீதிமொழிகளை வாசிக்கிறேன், எல்லா பைபிளில் இருக்கிற 66 புஸ்தகத்தையும் வாசிப்பேன். அது எனக்கு சொந்தமாக எழுதி கொடுக்கப்பட்டது ஆவியானவரால. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கென்று புறஜாதிகளுக்கு என்று எழுதப்பட்ட புஸ்தகம் பவுலின் நிருபங்கள். அந்த சத்தியத்தை நீங்க அறியணும்னா நீங்க பவுல் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த 13 நிருபங்களையும் நீங்க சரியா வாசிக்கணும். நமக்கு விருப்பம் என்னது? மகளே பயப்படாதே. இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசிச்சேன். ஏன் சங்கீதம் வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஏன் நீதிமொழிகள் வாசிக்கிறேன்னு தெரியும். எனக்கு 121ஆம் சங்கீதம் தெரியும், எனக்கு 91ஆம் சங்கீதம் தெரியும், எனக்கு 23ஆம் சங்கீதம். அப்படின்னா என்னன்னா இது பாரம்பரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். பல்ஸ் பார்த்துடலாம். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் என்ன, எனக்காக இயேசு என்ன செய்தார், எனக்காக இன்றைக்கு இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிற அந்த வெளிப்பாடை பெற்றதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அந்த அறிவுக்குள்ள தான் வரணும். இன்னும் உட்காந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்கமே கிடைக்கலையா அண்ணா கிடைச்சிருவாங்க. கோலியாத்து வந்தான், அடித்தான், 5 கல், அவனுக்கு 5 அண்ணன் தம்பிங்க, இல்லைன்னா
அவருக்கு 5 நாமங்கள், அதில் ஒரு நாமத்தை பயன்படுத்தினா இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அது இல்லை. நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப என்னத்தை அறியணும்? சத்தியம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க கையில, அவருடைய வசனமே. அப்ப இதை உட்கார்ந்து வாசிக்கணும், நிருபங்களை உட்கார்ந்து வாசிக்கணும். நீங்க வாசிக்காத வரைக்கும் உங்க இடத்துல நீங்க இருப்பீங்க. நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அவர் எங்க இருக்காரு? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும். நீங்க சத்தியத்தை அறியாத வரைக்கும் நீங்க இங்க உட்காந்து ஐயோ இப்படி பிரச்சனை இருக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னு. ஆனா நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா, நான் அவரோட கூட இருக்கிறேன், உன்னதத்துல இருக்கிறேன், தொட முடியாத இடத்துல இருக்கிறேன், நான் மேல இருக்கிறேன், நான் ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கிறேன், எல்லாம் எனக்கு கீழே இருக்குது அப்படின்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அம்மா நான் வெளிப்பாட பேசிக்கிட்டு இருக்கிறேம்மா. அதனால சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவராக. அதுக்கு பாருங்க, நீங்க அந்த சத்தியத்தை அறியறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப்பராகவே கொடுத்துருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை எல்லாம் நடத்துவார். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விட்டு விடாது இருப்பான். அதே போல நீங்க தேவனுடைய பிள்ளையான உடனே நடத்துறதுக்கு ஒருத்தர் வந்துடுறார். அதுதான் ஆவியானவர். நான் சிலங்களை கேட்பேன், ஆவியானவர் இந்த வசனம் எனக்கு புரியல, இந்த புஸ்தகம் எனக்கு புரியல சொல்லிடுவேன். உடனே பதில் வராது, நான் மறந்துடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தெரியும், ஓ அன்னைக்கு கேட்டதுக்கு இன்னைக்கு பதில் கொடுக்குறார். ஏன்னா அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் அது இருக்க மாட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய, உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போவோ பரலோகத்திலிருந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தவர் எல்லாம் நினைக்கிறாங்க, வந்தவர் சபையில் இருக்கிறார், வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போவோம். அவர் இங்கேயும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாருன்னா உனக்குள்ள இருக்கிறாரு. உங்களில் இருக்கிற ஆவியானவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, எனக்கு புரியல, அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் எனக்கு புரியல, இந்த வசனம் புரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க கேளுங்க, கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார். கேட்கறதுக்கே உங்க மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவார்? ஒரு தடவை ஆவியானவர் சொல்லுவார், இல்லை 2 தடவை சொல்லுவார், இல்லை 3 தடவை சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாத போது தான் அதுக்கப்புறம் நீ பாஸ் ஆகிற வரைக்கும், அதில் ப்ரொமோஷன் ஆகிற வரைக்கும் அவர் அடுத்த சப்ஜெக்டை பேச மாட்டார். தெரியுமா? அப்போ எங்கே ஸ்ட்ரகிள் ஆனோம்? இன்னும் பாஸ்டர் நான் அங்கேயே இருக்கிறேன் பாஸ்டர், அன்னைக்கு அப்படி இருந்தேன், அன்னைக்கு அப்படி இருந்தேன், அன்னைக்கு இப்படி இருந்தேன்னு பேசாத. அன்னைக்கு ஆவியான என்ன சொன்னாரோ அதில் இப்போ இன்னைக்கு கீழ்ப்படி. ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பிசாசுடைய தாக்குதல். அப்போ ஒரு போதர்கிட்ட கொண்டு வந்தாங்க, ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு ப்ராஃபட்டு, அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணார். ஒரு டீம், பெரிய டீம் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னார், நேராக போய் அவர் மேலே அப்படியே ஒரு பிரசன்னம் இறங்கிச்சான். அப்போ ஆவியானவர் சொன்ன, நீ நேராக போய் என்ன செய்யணும்? பிசாசே வெளியே போன்னு சொல்லு அப்படின்னாரு. இவருக்கு, நான் இப்படி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி ஏய் பிசாசை வெளியே போன்னு சொன்னால், எனக்கு அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி முன்னாடி பழக்கம் இல்லை, செஞ்சதில்லை. நான் விசுவாசிக்கும் அப்படி செய்யலை. எப்படி ஊழியம் செய்கிறவங்க கிட்ட எப்படி சொல்கிறது? நான் செய்ய மாட்டேன். உடனே அந்த பிரசன்னம் அப்போவே போயிடுச்சான். அந்த பிரசன்னம் அப்போவே போயிடுச்சு அவரை விட்டு. உடனே மறுபடியும் உட்காந்தோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அந்த பிரசன்னம் நீங்கள் வந்துச்சுன்னா நான் போய் நீங்கள் சொன்னபடி செய்கிறேன். அப்போ ஆவியானவர் கடிந்து கொண்டாராம். நான் சொன்னதை நீ செய்யணுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி நான் வேலை செய்கிறவர் இல்லை, நான் சொல்கிறத தான் நீ செய்யணும். அப்போ அவர் சொல்கிறத நீங்கள் செய்கிற வரைக்கும் நீ அதே இடத்துல தான் இருப்ப. என்னைக்கு அவர் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க, கானானுக்குள்ளே வந்துடுவீங்க. அது மாற்றம் வந்துடும்.
உடனே இவர் நேராக போய் ஜெபம் பண்ணோன்னா அந்த ப்ரெசன்ஸ் மறுபடியும் வந்தோன்னு நேராக போய் பிசாசை வெளியே போனாங்க. 2 வருஷம் மென்டலாக இருந்த அந்த ஊழியக்காரங்க சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்த 19 வருஷம் கழிச்சு கேட்டால் அவங்க சண்டே கிளாஸ் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சாதாரண இல்லை, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அதை நான் படித்தது, ஏன்னா முழுசாக சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் இல்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ உள்ள ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியானவரால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடவர். எனக்கு வசதி வந்தால் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கிறப்ப மட்டும் பைபிள் திறந்து ஆண்டவரே என்னோட பேசுங்க. நடக்கவே நடக்காது. நீ ஆண்டவரை ஏமாத்துறியா? ஆண்டவரே நாங்கள் கொள்ளடிக்க போகிறேன். அந்த காலத்தில் திருடர்கள்லாம் அப்படி சொல்லுவாங்களாம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் அங்கே கொள்ளடிக்க போகிறேன், கோயிலில் போய் வேண்டுவாங்களாம். அதுக்குன்னு ஒரு இது இருக்கான். நாங்கள் கொள்ளடிக்க போகிறேன், அதில் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன், மிச்சத்தை நான் அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு உதவி செய்யணும். சரிதானா? அப்படி உதவி செஞ்சு அது கடவுளாக இருக்க முடியுமா? சிலர் இப்படி, ஆண்டவரே உமக்கு இவ்வளோ கொடுத்து விடுகிறேன், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க போகணும், லஞ்சமாக கொடுக்குற? அதெல்லாம் நடக்காது. எல்லாம் பக்கத்தில் பேசுகிறோம். சிலர் அவங்க என்ன நினைப்புனா, ஆண்டவரே ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஒன்றை மாதிரி எத்தனை பேரை வரலாற்றில் பார்த்துருப்பாரு. நீ என்னென்ன செஞ்சிருன்னு அவருக்கு என்ன தெரியும், நீ என்ன சிந்திக்கிறன்னு தெரியும், நீ என்ன பேசுகிறன்னு தெரியும். அவர் எத்தனை அரசியல்வாதியை பார்த்துருக்கிறார், எத்தனை ராஜாக்களை பார்த்துருக்காரு, எல்லாம் கில்லாலங்கடி ஆட்களெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். அவர்கிட்டே போய் நடக்காது. எல்லாம் சொல்லுங்க. ஏதோ ஒன்றை நான் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக குறுக்கு வழியில் போய், இப்போ என் பையன் எனக்கு பசிக்குதுன்னா, ஏதோ ஒன்று வேணும்னா என்கிட்ட வந்து என்னென்னு கேட்கணும்? அப்பா எனக்கு இந்த ஸ்வீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு நேராக வந்து வேறு விதமாக கேட்டானா நான் என்ன பண்ணுவேன்? பதில் வேறு விதமாக சொல்லுவேன். புரியுதா? அப்போ அன்புனால நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தான் போகணுமே தவிர, இது என்னவோ தேங்காய் உடச்சிட்டா நீங்களாம் இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படி, அது அந்த மாதிரி கிடையாது. இது அந்த மாதிரி கிறிஸ்தவம் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து சபைக்கு இதை செய்து விடுகிறேன், இதை ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க, செய்ய மாட்டார். விசுவாசத்தில் கொடுக்கறது வேற, விதைக்கிறது வேற. அது இல்லை, இது வேற, அது வேற. இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நிறைய விஷயத்த கிடையாது. நான் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டேன், ஆண்டவரே என்ன விஷயம், அதனால் என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரை லவ் பண்ணுறியா? ஆண்டவரை நேசிக்கிறியா? அதுலேருந்து உனக்கு எல்லாம் வருது. நான் என்ன சொல்லனா, நீ கொடுக்கறதுனால, அது எதுக்கு கொடுக்குறேன்னா, நீ நேசிக்கிறதுனால, அவர் உன்னை நேசிச்சதுனால நீ கொடுக்குற, அவர் உன்னை நேசிச்சதுனால நீ ஊழியம் செய்கிற, அவர் உன்னை நேசிக்கிறான்னு எல்லாவற்றையும் செய்கிற. நீ என்ன நினைக்கிறனா, நான் இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவர் என் மேலே பிரியமாக இருக்கிற. அது தப்பு. புரியுதுங்களா? ரைட், ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆவியானவரை உள்ளே கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் என்ன செய்யணும்? கேட்கணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக வரமாட்டேங்குது. யார் கேட்கணும்? இன்னைக்கு போய் கேட்டுட்டேன், ஆண்டவரே கேட்டுறேன், அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வந்து கேட்டுக்கிறேன். இல்லை, டெய்லி சிலங்க கேட்பேன், ஆவியானவரே என்னுடைய உணர்ச்சியை மாற்றுங்கன்னு கேட்பேன். சில ஆவியானவரை எனக்கு இது புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க கேட்பேன். சிலங்கள ஆவியானவரை என்கிட்ட பேசுங்கன்னு கணீர்னு பதில் வரும். எதிர்பாராத நேரத்தில் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன். சாப்பிட்டுட்டு இருப்போம், திடீர்னு ஆவியானவர் பேசுவார். சும்மா வண்டி எடுப்பேன், பேசுவார். சில நேரங்களில் வசனம் சொல்லும்போது எனக்கே சிரிப்பாக வரும். எங்கேயோ உள்ள வசனத்தை எங்கேயோ கனெக்ட் பண்ணி பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அவர் இருக்கும்போது நீ பாடுன்னு உன் வேலையை பண்ணிக்கிட்டு, நீ பாடுன்னு உன் சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை எப்படி சக்ஸஸாக இருக்கும்? சரி, இப்போ ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும், சத்தமாக சொல்லுங்க, யோவான் 15:16 நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது இயேசு சொல்றார்.
15:26 வாசிங்க. சத்திய ஆவியான தேற்றரவாளன் சரி. 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, அன்னைக்கு அனுப்பல, இன்னைக்கு அனுப்பிட்டாரு. அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே இல்ல சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு. அப்ப எல்லாவற்றையும் போதிக்கிறது யாரு? புரியலையா? தெரியலையா? எல்லாவற்றையும் போதிக்கிறது யாரு? அப்ப எல்லாவற்றையும் நீங்க போதிக்கப்படலைன்னா என்ன விஷயம்னா அவர்கிட்ட போகலன்னு அர்த்தம். அவர் வேலையை என்னன்னா எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை தான். நீ எப்படி சக்சஸா வாழணும், எப்படி விசுவாசத்தோட வாழணும், எப்படி தைரியத்தோட வாழணும், எப்படி காரியங்களை செய்யணும், எப்படி ஞானமா வாழணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி சுகமா வாழ்றது, இது எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், டீச் பண்ணுவார். அந்த நேரத்தில் உட்காந்து சினிமா படமும் ஜோக்கும் கேட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவர் பேச மாட்டார். உன் மனசு அங்க எங்க இருக்குது? இவர் பக்கத்துல நின்று பேசியிருந்தா கூட இருக்கட்டும், சொல்லி பார்க்குறேன் உள்ள இருந்து வருதா அப்படின்னு. என்ன மாதிரி நடிச்சான் பாரு, என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படி கழுத்து மேல. உன்னை செங்கல் தூக்க விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. உன்னை உட்கார வச்சு ஃபேனுக்கு கீழே சோறு போட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்து உனக்கு வாழ்க்கைக்கு நல்ல புருஷனை கொடுத்து நல்ல மனைவியை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால உனக்கு அருமை தெரியல. எவ்வளோ ஜனங்க ரோட்டில் வேலை செய்கிறாங்கன்னு போய் பாரு. செங்கல் சூளைக்கு போங்க, அங்கே என்ன வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம வேலை அப்படி இல்லாமல் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, அதுக்கே நம்ம சந்தோஷப்படணுன்ற. போய் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எத்தனை பேர் கை கால் விழுந்து போய் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. கொடூரமாக இருக்கும். உள்ளே போனால் தலைகீழ தொங்க விட்டுருக்குறாங்க. அடப்பாவீங்களா, சின்ன பிள்ளை தலைகீழ காலு மேலே இருக்கு, வெயிட்டு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல வழியில் தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு, ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் உங்கள் இருக்கிற வாழ்க்கையில் சலிச்சுக்கிட்டு வாழ்கிறீங்க. இல்லை சலிப்புத்தன்மை இயேசுவின் நாமத்தில் துரத்துறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இது என்ன வாழ்க்கை? இது ஏன் தான் வாழணும்னு தெரியலையே, ஏன் தான் பிறந்தன்னு தெரியலையே. சலிப்புத்தன ஆவிய இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க தெரியல. புருஷன் பக்கத்தில் இருக்கா சந்தோஷமா இரு, மனைவி பிள்ளைங்க தான் சந்தோஷமா இரு, வீடு இருக்கா சந்தோஷமா இரு, வாடகை வீட்டில் இருக்கியா சந்தோஷமா இரு. இது ஏன் தான் பிறந்ததா தெரியல. இது இவங்களும் சிந்திச்சுட்டு இந்த பிள்ளையும் இப்படி திட்டுறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா சலிப்புத்தன்மையின் ஆவிகளை நான் கடிந்து கொள்றேன். அந்த எண்ணங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நான் துரத்துறேன். அவர் சொல்றாரு, சகல சத்தியத்துக்கு உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஆவியான என்ன பண்ணா, எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அடுத்தது சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும், இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நினைப்பூட்டுனா என்ன அர்த்தம்? நினைக்கிறது, நினைவு வருது. இப்போ நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையில் ஞாபகம் வந்துருச்சு இல்ல. அப்போ நினைப்பூட்டினது யாரு? நானா நினைக்கல. நல்ல விஷயம் தன்னால வராது, நல்ல விஷயம் ஆவியானவரால் வரக்கூடியது. அப்போ அந்த நினைவுகளை, அப்போ உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறேன்றார் ஆண்டவர். அப்போ உங்கள் நினைவை எவ்வளோ கவனம், அந்த நினைவில் கரப்ட் ஆகக்கூடாது, அந்த நினைவில் பயங்கள் உங்களை தாக்கக்கூடாது. அந்த நினைவில் வேத வசனங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் சொல்கிறேன்,
யோவான் 16:14 ஆவியானவர் வந்து அவர் என்னிடத்திலிருந்து எப்போ ஆவியானவர் எங்கிருந்து எடுக்கிறாரு? என்னுடைய இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து தான் ஆவியானவர் பேசுவார். சொந்தத்தில் என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டார். சோக கதை சொல்ல மாட்டாரு. சினிமா கதையை காமிச்சு பேச மாட்டார் ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல். அந்த கதை வருதுன்னா அது பிசாசு இருந்து வருது, இல்லை நீ பார்த்ததுனால வருதுன்னு அர்த்தம். நீ அதனால் நிறைஞ்சிருந்தா அதுதான் பேசும். ஆனால் இயேசு சொன்ன வசனங்கள், பைபிள் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை அவர் நினைப்பூட்டுவாராம். அந்த வார்த்தையை அவரிலிருந்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அறிவிப்பதினால். பளிச்சு 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 பளிச்சுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அறிவிக்கிறாருன்னு அர்த்தம். பைபிளை படிக்கும் போது என்ன செய்யணும்னா அதுலேருந்து உள்ள வந்து அதில் இருக்கிற வெளிச்சம் உங்களை அப்படியே எஃபெக்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணணும். அது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணணும். ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும். அதுக்கு தான் பைபிளை படிக்கிறோம். அது ஆவியானவர் கொடுக்குறது. படிக்கணுமே. இன்றைக்கு நான் 5 அதிகாரம் படித்து முடித்தேன். என்ன விஷயம்? படித்ததுனால என்ன பிரயோஜனம்? ஆவியானவர் பேசினாரா? நினைப்பூட்டினாரா? ஆவியானவர் போதித்தாரா? ஆவியானவர் இல்லாமையே பைபிளை வாசிக்கிறது. அவன் தான் பரிசேயன். ஆவி இல்லாதவன் பரிசேயன். சதுசேயன்னா யாருன்னா ஆவி இல்லாதவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு பைபிள் இருந்துச்சா? இருந்துச்சு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பரிசேயர்களாக இருக்கிறாங்க. அது இப்படி சொல்லுகிறது, அது அப்படி சொல்லுகிறது, வரலாற்றில் எப்படி சொன்னது, ஈப்ரூவில் அப்படி சொல்லுது, கிரேக்கில் அப்படி சொல்லுது. கிரேக் ஸ்கூல், எப்ரியர் ஸ்கூல் படிச்சிங்களா? இல்லையா? ஐயோ, வந்து சேருங்க எல்லாரும். ஈப்ரூ ஸ்கூல்லாம் படிக்கலாம். முதல்ல இயேசுவை படி. தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை படி. ஈப்ருக்கு அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கேற்ற மாதிரி யூதம் எழுதி வச்சிருக்கிறான். அங்கே போனோன்னு இருக்கிற விசுவாசமும் போயிடுது. 7 அதுக்கு வேறு வேறு மொழி அர்த்தங்கள்லாம் கொடுத்து கடைசியில் குழம்பி போய் ஈப்ரு மாஸ்டருங்க நான். சரி, ஈப்ரு மாஸ்டரு. இயேசு தெரியுமா? தெரியாது. ஆவியானுடைய சத்தம் தெரியுமா? தெரியாது. தேவனுடைய பிரசனம் இருக்கா? இல்லை. தேவனுடைய சத்தம் கேட்குதா? கிடையாது. அந்த அறிவிலே போயிடுறாங்க. நிறைய பேர் ஈப்ரு படிச்சுட்டு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கிறாங்க. தெரியுமா? நான் மட்டும் எனக்கு மட்டும் கிரேக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போகிற? கிரேக்கு தெரிஞ்சு உனக்கு இயேசுவை தெரியுமா? ஆவியானவர் தெரியுமா? அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறது தெரியுமா? நினைப்பூட்டுகிறது தெரியுமா? அவர் உன்னை போதிக்கிறார் தெரியுமா? அவர் இயேசுவிடத்திலிருந்து உன்னை அறிவிக்கிறார் தெரியுமா? அது தெரிஞ்சாலே போதும், நீ சக்சஸாக வாழலாம். அதனால நமக்கு என்ன தேவை? உட்காந்து நேரம் எடுத்து என்ன பண்ணணும்? ஆவியான்கிட்ட கேட்கணும். அந்நிய பாஷை பேசணும். சபைக்கு வந்து பேசுறது இல்லை, வீட்டில் உட்காந்து அந்நிய பாஷை பேசணும். ஒரு ஊழியக்காரர் எழுந்தார். நான் பாத்திரம் விளக்கும் போதே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தான் பாத்திரம் விளக்குவேன்னார். நீங்களாம் பாத்திரம் விளக்குறீங்களா? அந்நிய பாஷை பேசிட்டு விளக்குறீங்களா? பைபிளை படிக்கும்போது அந்நிய பாஷை பேசிட்டு பைபிளை வசிக்கிறீங்களா? என்னென்னவோ நினச்சிக்கிட்டு, யாரையோ நினச்சிக்கிட்டு, இல்லாத கவலையெல்லாம் குப்பை மாதிரி மண்டையில் போட்டுக்கிட்டு, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறதுனால தான் இப்படி இருக்கிறீங்க. ஆவியானோடு சேர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சிறப்பாக செய்வீர்கள். உயர்ந்த ரகத்திலே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும்.